பொன்முடிக்கு அவருடைய உயர்கல்வித்துறையை பிடுங்கினதுன்றது ஏற்றுக்கொள்ள முடியாது. மூத்த அமைச்சர்களுக்கு ஒரு எச்சரிக்கை, அதாவது கைப்பிடித்து வழி நடத்தி விலகி நில்லுங்கள்ன்றதுக்கான படி ப்ளஸ் அதுன்ற மாதிரி ஒரு தகவல். நந்தகுமாரை வைத்து செந்தில் பாலாஜிக்கு செக் வைக்கணும், செந்தில் பாலாஜியை நிம்மதி இழக்கிற வைக்கிற வேலையும் ஒரு டீம் செய்துன்னா செந்தில் பாலாஜி உள்ள செல்வாக்கு பெறுவதை ஒரு டீம் விரும்பலை. அப்பா நீங்கள் எப்போதும் என்னிடம் தான் இருக்கிறீர்கள் அப்படின்னு ஏன் போட்டாங்கன்னு தெரியாது. நான் காந்தி ஜெயந்தியில் போய் போகணும்னு அவசியம் இல்லை. அப்போ என்னமோ நடக்குது. திடீர்னு இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு கடவுள் இல்லை, அந்த ஜாதி இதெல்லாம் இதை வச்சுக்கிட்டு எல்லாரையும் வம்பு இழுக்கிறது, இந்த வேலையெல்லாம் பண்ணுறாங்க. நீங்கள் பண்ணுறது துவேஷத்தை தூண்டுறது, வெறுப்பை தூண்டுற வேலையை பண்ணுறீங்க. இவங்களே தான் பெரியாரிசம் பேசுவாங்க, பெண்ணுரிமை பேசுவாங்க. எதிர்த்தரப்பில் யாராவது ஆளுங்கட்சிக்கு எதிராக ஒரு பெண்ணோ யாரோ இது பண்ணால் இவங்களே தான் அந்த பெண்களை கொச்சைத்தனமாக பேசுவாங்க. திருமாவளவனுக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்கணும், அவருக்கு கொடுக்காம இவருக்கு கொடுக்குறாங்க அப்படிலாம் பேசுகிறாங்க ரிப்போர்ட்டருங்க. ஏன் அவர் எம்பிங்க, இவரும் உதயநிதியும் முதல்வர் பக்கத்தில் உட்காந்து மியூசிக்கல் சேர் விளாண்டாங்க. அப்புறமா ராசா ஒரு வழியாக உதயநிதி உட்கார வச்சுட்டு அங்கே உட்கார போகும்போது இப்படி பார்த்தாரு முதல்வர், டக்குன்னு இவரும் புரிஞ்சிக்கினாரு. இது அவங்க இது தானே, சுயமரியாதை கட்சி தானே, அவங்களுக்கு தெரியும்ல. மேடையில் சேர்லேயே இந்த பிரச்சனைனா நீங்கள் துணை முதல்வர் என்ன ஆராசாக என்ன வந்துடுமா? தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காண சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் அப்துல் முத்தலிஃப் அவர்கள். வணக்கம் சார். தமிழ்நாடு அமைச்சரவை மாற்றம் இருக்குன்னு சொன்னாங்க, துணை முதல்வர் எல்லாமே ஒரு வழியாக நடந்து முடிஞ்சிச்சு. ஆனால் இன்னமும் அது தொடர்ச்சியாக சில அலுவல் பணிகள்லாம் நடைபெற்று இருக்கு. அதை ஒட்டி சில விமர்சனங்களும் கருத்துக்களும் பதிவிடப்படுறத, சமூக வலைதளங்களில் விவாத பொருளாகிறத பார்க்க முடியுது. முதல்ல இந்த அமைச்சரவை விரிவாக்கம், துணை முதல்வர் பொறுப்பு கொடுக்கப்பட்டது, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அமைச்சரவை விரிவாக்கம், துணை முதல்வர் பதவின்றது எல்லாருக்கும் ஒரு கருத்தை உருவாக்குனாங்க. வருவார்னு. அப்புறம் வந்துட்டார். அந்த மூத்த அமைச்சர்கள் பலருக்கும் அதில் அதிருப்தி இருக்குது. நீங்கள் திமுக வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா அது வாரிசு கட்சி, வாரிசுன்னா இவரெலாம் வெளியே போனார், யார் வைகோலாம். ஆனால் அதில் அவர் கலைஞர் இவரை கொண்டு வந்ததெல்லாம் பார்த்தா நம்ம பல தடவை பேசியிருக்கோம். 68 உள்ளே வந்தவர் 84 தான் எம்எல்ஏ பதவி நிற்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்குறாரு, 89 தான் ஜெயிக்கிறாரு. ஆட்சியில் அவருக்கு அமைச்சர்கள்லாம் பங்கு கொடுக்கல. 96 மேயருக்கு நிற்க வைக்கிறாரு. அதிலேருந்து தான் அவர் ஒரு பொறுப்புன்னு வர்றதுலாம். நடுவில் வாரிய தலைவர் அந்த மாதிரிலாம் கூட இது பண்ணல, கொஞ்சம் கொஞ்சமாக தான் நகர்த்துறாரு. அதுக்கப்புறம் 2006-11 துணை முதல்வர் ஆகிறார். உள்ளாட்சித்துறை அமைச்சர், துணை முதல்வர், பொருளாளர், செயல் தலைவர், அப்படின்னு தான் போகுது. எதிர்கட்சி தலைவரோட அவர் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். அப்புறம் தான் இருந்தார், கலைஞர் தான் எதிர்கட்சி தலைவர் இருந்தார். அதுக்கப்புறம் தான் மறைவுக்கு பிறகு தான் எதிர்கட்சி தலைவர். அப்போது இவ்வளோ பெரிய ட்ராவல் 96 கூட கேள்விப்பட்ட விஷயம் தான். 96 கூட அமைச்சர் பதவி கேட்டார், 2 நாள் காணாமல் போனார். போயிட்டு வாங்க என்ன மேயர் பதவி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அது கூட அவர் ரியாக்ட் பண்ணிக்கல. ஸ்டாலின் கேட்டால் கூட ரியாக்ட் பண்ணி, மேயர் பதவி கூட யார் வேணால் போட்டி போடலான்ற நிலைமையில எல்லாரும் ஸ்டாலின்றப்போ தான் சரி இது பண்ணுங்க பார்த்துங்கன்ட்டு தான் பண்ணது. 2006 வந்த பொழுது கூட அவருக்கு நிர்வாகத்துக்கு துணையாக இருக்கிறதுக்காக ஒரு நேர்மையான ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, மிகச்சிறந்த திறமையாளர் அசோக் வர்தன் ஷெட்டியை அவருக்கு செக்ரட்டரியாக போட்டு அவர் தான் எல்லாம் பார்த்துக்கிட்டார். அந்த ஒரு இதுதான். அந்த அசோக் வர்தன் ஷெட்டி 2011 பிறகு 2013 விஆர்எஸ் கொடுத்துட்டு போகிறார். ஏன் கொடுக்குறாருன்னா ஸ்டாலின் மேலே நடவடிக்கை எடுக்கணும், கைதெல்லாம் பண்ணணும்னு கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் இது பண்ணும் பொழுது அவர் உடன்பாடு இல்லை அப்படின்றப்ப அவர் அதை பற்றிலாம் கவலைப்படல, மொடான்ட்டு ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார். இந்த விஷயங்கள்லாம் நடந்த பிறகு ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகு 2021 அசோக் வர்தன் ஷெட்டியை ஆலோசகராக கூப்பிட்றதா இருந்தது. விட்டுருவாங்களா? ஃபஸ்ட்டில் அவரை கூப்பிடல, இது பண்ணல. அவரையும் கேட்டப்போ எனக்குலாம் எந்த தகவலும் வரலன்னு சொல்லிட்டு அப்புறம் இங்கே இருக்கிறவங்க அவர் மறுத்துட்டாருலாம் சொன்னாங்க. அவர் எப்படி மறுப்பார்? அவர் இதுவே வகுப்பே எடுத்துக்கிட்டு இருக்கார், இதெல்லாம் பண்ணுறாரு. சரி வரல, அதுக்குள்ளே என்ன நடந்தது தெரியாது. இப்போ அதில் அதே மாதிரி இவர் வராரு. அந்த நியமனங்களுக்கு முன்னாடி சில விஷயம் சொல்லிடுறேன். அமைச்சரவை மாறுதல் அப்படின்னு வரும்பொழுது காந்தி அவருடைய பதவி போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்துச்சு. இவர் பேர் இல்லை, மஸ்தான் பேர் இல்லை.
காந்தி அண்டு மனோ தங்கராட்சி தான் இருந்தது. சில பேர் வந்து சொல்லியிருந்தாங்க அந்த ராமச்சந்திரன் மதிவேந்தன் கூட போகுன்ற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க. கைல்வெளி செல்வராஜ் பேர் கைல்வெளி போகுந்தாங்க. அவங்க தெரிஞ்ச பேர் திடீர்னு ஞாபகம் வந்தப்போ சொல்லியிருந்தாங்க. நமக்கு வந்த உறுதியான தகவல் என்னைக்குன்னா அந்த கொடியேற்றுற அன்னைக்கு முக்கியமான இதுலேருந்து கூப்பிட்டு சொல்லுவாங்கல்ல, நம்ம பிரேக்லாம் பண்ணுவோம், அந்த மாதிரி முக்கியமான இடத்துலேருந்து கூப்பிட்டு சொன்னது இவங்க 2 பேர். இந்த 2 பேரில் வந்து 3 பேரில் 2 பேர், கோவிச்செழியன், நாசர் அண்டு இவர் பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன், 3 பேரில் 2 பேர் அப்படின்னா சரி ரைட்டு. நம்மளும் கிட்டத்தட்ட 3 பேர் ஃபோட்டோவை போட்டோம். போன 22ஆம் போட்டேன். 2 பேர் நீக்கின்றது நம்ம எதுக்கு போடணும், அது நல்லா இருக்காதுனால போடல. ஆனால் காந்தி தப்பிச்சிட்டாரு. அது பதிலாக மஸ்தானை காலி பண்ணிட்டாங்க. சரி மஸ்தானை காலி, நான் அவங்களுக்கு என்ன என்னன்னா ஒருத்தர் தான் கொண்டு வரமே சிறுபான்மை, அதனால் மஸ்தானை தூக்கிடுவோம், அந்த இடத்துல இவரை தூக்கி போட்டுடலாம். பால்வளம் இவருக்கு ராஜா கண்ணப்பன், அந்த துறை மாறுதல், அப்புறம் சிறுபான்மை வந்து இன்னொருத்தருக்கு, இப்படி மாறுது. 3 பேருக்குமே அமைச்சரவை பதவி வந்துடுது. இதில் பொன்முடிக்கு வந்து அவருடைய உயர்கல்வித்துறையை பிடுங்கினதுன்றது ஏற்றுக்கொள்ள முடியாதது. அதான் இலாகா மாற்றன்றது முதல்வர் தான் முடிவு பண்ணுவார், அதெல்லாம் மாறுபட்ட கருத்து இல்லை, அதை யாரும் கொஸ்டின் பண்ண முடியாது. ஆனால் திமுகவில் மூத்த அமைச்சராக இருக்கிறவர் 89லேருந்து KN நேரு, ஒரு ஸ்டாலின் எல்லாருமே ஒன்றா தான் வந்தவங்க. ஸ்டாலின் முன்னாடி வந்துட்டார், ஆனால் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆனது 89 பீரியடில், ப்ளஸ்ஸு எடப்பாடி கூட 89 அந்த பீரியடில் தான். அப்படி இருக்கும் பொழுது இவருக்கு துறை மாற்றும் பொழுது நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, செந்தில் பாலாஜி சிறையிலிருந்து 471 நாள் போட்டு வராரு. அவருக்காக அவர் வகித்த துறைகள் யாருக்கும் ஒதுக்கப்படாமல் 2 அமைச்சர்களுக்கு கூடுதல் பொறுப்பாக கொடுக்கப்பட்டிருக்கு. அவரோட உதயநிதிக்கு துணை முதல்வர் அறிவிப்பு கூட வந்து அமைச்சரவை மாற்றம் செந்தில் பாலாஜி வருகைக்காக காத்திருக்கப்பட்டு பலம் பழுக்க வேண்டும் என்பதற்காக காத்திருந்ததாக சொல்வார்கள். அப்போது அவருக்கு அவருடைய துறையே திருப்பி தராங்க. அதுலேயும் மூத்த அமைச்சர்கள், அதிகாரிகள், மெயினாக அதிகாரிகள் சொன்னது மின்சாரத்தில் வந்து ஏற்கனவே அவர் இருக்கும் பொழுதே பிரச்சனை வந்துடுச்சு. அந்த டிரான்ஸ்ஃபார்மர் 400 கோடி ரூபா முறைகேடு அப்படின்ற மாதிரி புகார்லாம் வந்த பொழுது கரெக்டாக அந்த நேரத்துக்கு அவரும் கைதாகி போயிட்டார். சரி அது அப்படியே இதாகுது. இப்போ போய் மறுபடியும் அவர் அதுக்குள்ளே கொண்டு போய் போட்டால் ஏதோ ஒரு வகையில் இந்த பிரச்சனை மறுபடியும் பெரிதாகும். அதிகாரிகள் மற்றது இந்த விஷயங்கள் வெளியில் போகிறது, அது ஒரு வழக்காக மாற்றுறதுக்கு ஏதாவது பயன்பட்டால் அது மறுபடியும் ஆட்சிக்கும் கெட்ட பேர், அவருக்கும் சிக்கல். ஈடியும் கடுப்பில் இருக்காங்க ஜாமீன்லாம் கொடுத்ததுனால. அதனால் அவரை மின்சாரம் வேணாம், வெறும் இது மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்ற சொன்னது மாதிரி ஒரு தகவல். இந்த ஆலோசனை எல்லாம் கேட்டுக்கிட்டாங்க. இன்னொரு சில அதிகாரிகள் சொன்னது, கோர்ட்டு வந்து இவருக்கு அமைச்சர் ஆக மாட்டார் அப்படின்ற அடிப்படையில் தான், ஒரு நம்பிக்கையில் தான் கொடுத்த மாதிரி தகவல். இந்த நேரத்தில் அவர் வந்த உடனே ஒரு அமைச்சராகனா அது நீதிமன்றத்துலேயும் வேறு மாதிரி கொண்டு போகப்படும். அப்படி தானே போச்சு, கொண்டு போகப்படும். அது வந்து நல்லதில்லை. ஒரு 3 மாதம் அந்த கண்டிஷன் பெயிலு அமைச்சராக இருந்துட்டு போய் போகிறதெல்லாம் நல்லா இருக்காது. 3 மாதம் அதெல்லாம் ஒரு மாதம் 2 மாதத்தில் ரிவோக் ஆகிடும். அதுக்கப்புறம் அப்படியே ஜனங்க கொஞ்சம் இது பண்ணி இவர் மேலே ஒரு இது கருத்து வரும், ஒரு பரிதாபம்லாம் வரும்பொழுது 3 மாதம் பொறுத்த அமைச்சராகனா யாருக்கும் ஒன்றும் பெருசாக இதாகாது, இப்போ இருக்கிறது அப்படியே தொடரட்டும் அப்படின்னு சில பேர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு தகவல். 3வது நீங்கள் ஆக்கினா ஆக்கிங்க அப்படின்ற மாதிரி 3வது ஆப்ஷன் தான் இவங்க எடுத்திருக்காங்க. ஏன் எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தா என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, அந்த டாஸ்மார்க் இதெல்லாம் வசூல் மற்ற விஷயங்கள்லாம் இவர் தான் கரெக்டான ஆள், அவரால் பண்ண முடியல அப்படின்னு ஒன்று, அதை விட்டுருங்க. இந்த மின்சாரத்துறையில் பிரச்சனை இருக்குது, இவர் கைக்கு போனால் பிரச்சனை அப்படின்னு சொல்லும் பொழுது பொன்முடி ஏன் மாற்றணும்னு முடிவு பண்ணுறீங்க? அதுக்கு என்ன காரணம் சொல்கிறீங்க? கவர்னரோடு இணக்கமான ஒரு இது இல்லை, இப்போ கொஞ்சம் இணக்கமாக போய்கிட்டு இருக்கனால அவரை வந்து மாற்றுறோம் அப்படின்னு சொல்ல தகவல் ஓடுது. இல்லை, இன்னொரு தகவலும் சொல்லப்பட்டுச்சு. என்ன அப்படின்னா, பொன்முடி வந்து அந்த வழக்கிலேருந்து வரும்போதே முக்கியத்துறை வேண்டாம், நான் தான் ஒரு லைம்லைட் இல்லாத துறை இருந்துக்கிறேன், ஏற்கனவே கேஸ் இருக்குது, இன்னொன்று இது வந்து அடிக்கடி கவர்னர்கிட்ட மோத வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது, அதனால் வேற ஒரு துறை வேணும்னு அப்போவே கேட்டார். ஆனால் அப்போ யாருமே வந்து முக்கியத்துவம் வாய்ந்த துறை வேணான்ட்டு, இப்போ 80 வயசு 84 வயசா துரைமுருகனுக்கு, இப்போவும் அவர் உள்ள சண்டை தான் போட்டுனுக்கிறாரு. அந்த கனிம வளத்துறை கொடுக்க மாட்டேன்னு கடைசி டைமில் கேட்டால் வந்து தம்பி நல்லா இல்லை தம்பி அப்படின்னு சொல்லி பேசினதாகவும், இன்னும் சில
முதல்வர் இலக்கிய மனசு படைத்தவர்ல அவருடைய நெஞ்சை தொடுற மாதிரி பேசினா சரி அண்ணன் வந்து நம்ம வழிகாட்டி எதுக்கு அமைச்சரவை அதனால் வந்து அண்ணன் டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு விட்டதாகவும் ஒரு தகவல். அப்போது அப்படி இருக்கும் பொழுது ஒரு மூத்த அமைச்சர் எனக்கு இந்த போர்ட்ஃபோலியோ வேணான்னு சொல்ல மாட்டார். சரி அப்படியே இருந்தால் வேறு துறைக்கு தான் போவாங்க. 30வது இடத்துல இருக்கிற ஃபாரஸ்ட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. மின்சாரத்துறையை அவர்கிட்ட கொடுத்துருக்கலாம். ஏன்னா அவர் போக்குவரத்து பார்த்துருக்காரு, இது பார்த்துருக்காரு. போக்குவரத்து பார்த்தவரை மின்சாரம் பார்த்துருக்காரு. செந்தில் பாலாஜி உதாரணம் கொடுத்துருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஒதுக்குறதுன்றது எல்லாருக்கும் மூத்த அமைச்சர்களுக்கு ஒரு எச்சரிக்கை. அதாவது கைப்பிடித்து வழி நடத்தி விலகி நில்லுங்கள்ன்றதுக்கான படி ப்ளஸ் அதுன்ற மாதிரி ஒரு தகவல். இப்போ செந்தில் பாலாஜிக்கு வருவோம். செந்தில் பாலாஜி வருவதை விரும்பாத சில இருக்குதுன்ற மாதிரி ஒரு டீம். அதில் தான் நேற்று இந்த இது மாற்றம் பார்த்தீங்கல்ல, அதில் 2 மாற்றம். ஒன்று யாதவ், பிரதீப் யாதவ் வந்து இவருக்கு நியமனம். பிரதீப் யாதவ் மோஸ்ட் சீனியரு, ரொம்ப திறமையானவர் அப்படின்ற அடிப்படையில் உதயநிதிக்கு இவர் போட்டிருக்காரு. எப்படி தனக்கு ஒரு அசோக் வர்தன் ஷெட்டினா அந்த மாதிரி பிரதீப் யாதவ் வந்து மகனுக்கு இருக்கட்டும், கொஞ்சம் தயார் பண்ணட்டும் அப்படின்னு. அது ஒன்று. இது இங்கே இவர் ஆரம்பித்து இவர் யார்ட்டையுமே கேட்க கூட இல்லை எனக்கு இந்த இது வேணும் அதுன்னு. அதுக்குள்ளேயும் நந்தகுமாரை அங்கே மாற்றிட்டாங்க. யார் இந்த நந்தகுமார் அப்படின்னு பார்த்தா கல்வியில் பள்ளி கல்வித்துறையில் இவருக்காகவே ஒரு போஸ்ட்டை மாற்றி இவரை கமிஷனர் மாதிரி போட்டு அதில் ஏகப்பட்ட குளறுபடி பிரச்சனை. முதல்வர் காது வரைக்கும் போய் சரி இது வேணாம் அப்படி முதல்வரை திருப்திப்படுத்துறதுக்கு தூக்கி அந்த இது பேரிடர் இதில் போட்டு வைக்கிறோம் அப்படின்னு கொஞ்ச நாள் போட்டு 2 மாதம் டக்குன்னு முதல்வர்கிட்ட இது பண்ணி தூக்கி இதில் போட்டாங்க மின்சாரத்துறை. இல்லை என்ன சொல்ல வராங்கன்னா அந்த டீம் இருக்க அவங்களும் வந்து செந்தில் பாலாஜிக்கு பிரச்சனை. ஏன்னா நந்தகுமார் வந்து பள்ளி கல்வித்துறையில் இருந்தப்போ கிட்டத்தட்ட அன்பில் மகேஷுக்கெல்லாம் ரொம்ப பிரச்சனை கொடுத்து. அன்பில் மகேஷ் எப்படின்னு தெரியும், ஸ்டாலினுக்கு எப்படின்னு இருக்கும், சாரி உதயநிதி ஸ்டாலினுக்கு எப்படின்னு இருக்கும். ஸ்டாலினுக்கு எப்படி ஒரு மகன், இன்னொரு மகன் மாதிரி தான் குடும்ப புள்ள மாதிரி பார்த்துக்கிறாரு, நண்பருடைய மகன் அப்படின்ற அடிப்படையில் வீட்டில் புழங்குற அளவுக்கு பெரியப்பான்னு கூப்பிட்டுட்டு. ஆனால் அவர் அவ்வளோ செல்வாக்காக இருக்கிறவருக்கு இவர் அவ்வளோ தொல்லை கொடுத்ததுன்றது ஊரறிய எல்லாருக்குமே தெரியும். என்னால் செயல்பட முடியல பெரியப்பா, நீங்கள் ஒன்று அவரை மாற்றுங்க இல்லை என்ன ரிலீவ் பண்ணி விட்ருங்கன்ற லெவலுக்கு போய் சொன்னதாக தகவல். அப்படிப்பட்ட நந்தகுமார் ஒன்று வந்து செந்தில் பாலாஜி எப்படி டைப்பு, எந்த துறை செயலாளரையும் மதிக்க மாட்டார், யாரையும் இது பண்ண மாட்டார், ஏன்னா டைரக்ட் அவர் அப்படின்னு. ஆனால் அவரை வந்து இவர் மதிக்க மாட்டார், கரெக்டான ஆளை போட்டுக்கிறாங்கடா அப்படின்னு கோட்டை வட்டாரத்தில் பேசிக்கிறாங்க. அப்போ நந்தகுமாரை வைத்து செந்தில் பாலாஜிக்கு செக் வைக்கிறதும் செந்தில் பாலாஜியை நிம்மதி இழக்கிற வைக்கிற வேலையும் ஒரு டீம் செய்யுதுன்னா செந்தில் பாலாஜி உள்ள செல்வாக்கு பெறுவதை ஒரு டீம் விரும்பலை. ஒரு டீம் மட்டும் இல்லை, மூத்த அமைச்சர்களுக்கே ஒரு இது இருக்கும்ல, இது ஒன்று. இன்னொன்று என்ன, இந்த இடத்துல ஒரு சின்ன கேள்வி. இப்போ செந்தில் பாலாஜி வந்து மற்ற அமைச்சர்களை விட, திமுகவில் காலகாலமாக இருந்த அமைச்சர்களை விட இப்போ அதிக செல்வாக்கு கூட இருக்கார். இன்னும் சொல்ல போனால் தன் மகனுக்கு துணை முதல்வராக பதவி கொடுப்பதை கூட செந்தில் பாலாஜி வருகைக்காக முதலமைச்சர் தள்ளி போட்டாருன்னு சொல்லப்பட்ட ஒரு நிலையில் இப்போ அந்த செந்தில் பாலாஜிக்கு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் மூலமாக செக்கு வைக்கிறாங்க அப்படின்னா அதை செந்தில் பாலாஜி அசால்ட்டாக விட்டுருவாரா, இல்லை அதை தெரிஞ்சால் சிஎம் அதை வந்து எப்படி அதை அப்படியே விட்டுருவாராங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல சார். மீதியை வெள்ளித்திரையில் காண்க, அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா யார் ஜெயிப்பா இந்த போட்டியிலும் தெரியாது. ஏன்னா அதுவும் வெயிட் டீமு, இதுவும் வெயிட் டீமு. அதனால் இந்த போட்டியில் யார் ஜெயிப்பான்றது போக போக தெரியும். இதில் இன்னொன்று சொல்ல வேண்டியது, நீங்கள் எல்லாம் யோசிச்சு பாருங்கள். அதிமுகவிலிருந்து இப்படி வேணாம், திமுகவில் வலுவான போர்ட்ஃபோலியோவில் இருக்கின்றவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைவருமே அதிமுக. முன்னாள் அதிமுக சேகர் பாபு அறநிலைத்துறை, சிஎம்டிஏ, அப்புறம் இவர் ரகுபதி சட்டம், ஏவாவேலு பொதுப்பணித்துறை, சாலையா இது ஹைவேஸு, செந்தில் பாலாஜி மின்சாரம் மற்றும் ஆயத்தீர்வை, அனிதா ராதாகிருஷ்ணன், ராஜகண்ணப்பன் பால்வளம், வேறு யார், முத்துசாமி பாவம் அவர் எம்ஜிஆர் காலத்தால் அவர் வீட்டு வசதி, வேறு தங்கத்தமிழ் செல்வன் எம்பி, செல்வ கணபதி எம்பி. இல்லை செல்வ கணபதி தான் பதவி இழந்துட்டாள். எம்பிங்க
இப்போ வந்து என்ன நீங்கள் செல்வ கணபதிக்கு எதிராக பேசுகிறீங்க? எஸ்ஆர் பார்த்திபன் முன்னாடி வந்து ஒரு எஸ்ஆர் பார்த்திபன் ஓரம் கட்டி அந்த மாதிரி வந்துக்கிறாரு அவர். அப்புறம் இந்த மாதிரி அப்போ இந்த வலுவான துறைகள் சொல்கிறோம்ல, இதில் எல்லாம் இது வலுவில்லாத நீர்வளத்துறை, கனிம வளம் இருக்குதான்னு கேட்காதீங்க, அது எவ்வளோ நாள் இருக்கும் தெரியாது. நீர்வளத்துறை ப்ளஸ்ஸு ஃபாரஸ்ட்டு, இதெல்லாம் யார்? இருந்த உள்ளாட்சித்துறையும் ரெண்டாக பிரித்து கொடுத்துட்டாங்க நேரு கிட்ட. நேரு இவங்கெல்லாம் பாருங்கள், கட்சிக்காக உழைத்தவர்கள். தமிழ்நாட்டில் அதிக ஓட்டு வாங்கின பெரியசாமிக்கு ஆரம்பத்தில் கூட்டுறவுத்துறை கொடுத்தாங்க, இப்போ தான் வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. பெரிய கருப்பனுக்கு இப்போ வந்து அப்போ கூட வருவாய்த்துறை கொடுக்கலையே, அது இன்னும் அவருக்கு இதுவாக இருக்குது. அதனால் இந்த மாதிரிலாம் வந்து இது எல்லாமே நாம் சொல்லலை, திமுகவில் இருக்கிறவங்க பார்த்தீங்களா, கேட்டிங்களா, நீங்கள் என்ன பேசுகிறீங்க, நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கன்னு கூப்பிட்டு சொல்கிறாங்க. அந்த மாதிரி பாருங்கள், இப்படி தான் இருக்குது, இந்த மனக்குமுறையில் இன்றைக்கும் இருக்குன்னு. இது எல்லாம் போக நேற்று அப்பா நீங்கள் எப்போதும் என்னிடம் தான் இருக்கிறீர்கள் அப்படின்னு ஏன் போட்டாங்கன்னு தெரியாது. ஏன்னா காந்தி ஜெயந்தியில் போய் இது போகணும்னு அவசியம் இல்லை. அப்போ என்னமோ நடக்குது, நடப்புன்னு தான் இருக்குது. சரி, இல்லை இன்னொரு கேள்வி வருது. ஏன்னா இப்போது அதிமுகலேருந்து வந்த எல்லாரும் வளம் கொளிக்கும் இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஆனால் திமுகவிலேருந்து போனவங்க யாருக்காவது இந்த மாதிரி அதிமுக இடம் கொடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னா தெரியல. எனக்கு தெரிஞ்சு வந்து 2006-11 வனத்துறை அமைச்சராக திருச்சியை சேர்ந்த செல்வராஜ் இருந்தார். முன்னாள் மதிமுக திமுகவுக்கு வந்தார். நேரு கூட ஏகாம்பருத்தமாக இருந்தால் அதிமுக பக்கம் போனார். அவருக்கு எதுவும் கொடுக்கல, சீட்டே கொடுக்கல. சென்னையில் திமுகவுக்கு மிக ஒரு ஆளுமையாக இருந்த மனிதர் வந்து பரதி இளமருதி, அவரும் கடைசி காலத்தில் சீட்டே கொடுக்கல. அதிமுக அவருக்கு சீட்டு கொடுக்கல. திமுகலேருந்து அதிமுகவுக்கு போனால் சீட்டே கொடுக்க மாட்டுறாங்க. ஆனால் இங்கே சீட்டு கொடுத்து வளம் கொளிக்கும் இலாக்காமல் கொடுக்குறாங்கன்னா அதுதான் நிலைமை. அதுவும் வந்து அவங்க தான் தீர்மானிக்கிறாங்க எல்லாத்தையுமே. அப்போ இந்த ஃபேமிலி இது பண்ணுறது எல்லாமேன்றப்போ அது ஒரு பெரிய இது. இன்னொன்று, திமுகவுடைய பாரம்பரிய குடும்பத்தை சேர்ந்தவர் பிடிஆர். அவர் வெறும் பெருசாக எதிர்பார்த்துலாம் வரல. அவர் பெரிய பொறுப்பில் இருந்தார், வந்தார், கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு நல்லா பண்ணுவோன்னு சொல்லிட்டு வந்தார். அவரும் ஒன்றும் பெருசாக பண்ணல. இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இவங்க வந்த புதுசில் சில இதெல்லாம் பண்ணாங்க. நாங்கள் வந்து பொருளாதாரத்துக்கு நாங்கள் வந்து இந்த மாதிரி குழு போட்டிருக்கோம், நோபல் அறிஞர்கள் வைத்து இது பண்ணுறோம், அதை பண்ணுறோன்னு அதெல்லாம் கூப்பிட்டு வந்தது அவர். அதுக்கப்புறம் அதுவும் போச்சு. ஜெயரஞ்சன் மாதிரி ஆட்கள் மட்டும் இருக்கிறாங்க. அவர் போன ஆட்சியில் சூப்பர் ஸ்டாராக இருந்தார். இந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா அவர் ஜாதியை பற்றி பேசிக்கிட்டு என்னென்னவோ பேசிகிட்டு இருக்காரு. ஜாதி வந்து 1000 வருஷமாக இருக்குது, இப்போ வந்து மாற்றினா எப்படி மாற்ற முடியும் அப்படி இப்படின்னு. நாங்களாக கண்டுபிடிச்சோம்லாம் கேட்குறாரு. அப்போ சமத்துவபுரம்லாம் கலைஞர் கொண்டு வந்தார். எந்த அடிப்படையில்? இன்னும் இடஒதுக்கீடு நீங்கள் மாற்றினா இன்னும் ஜாதியை மறந்துடுன்னு நான் சொல்ல முடியும்? நீங்கள் குறைந்தபட்சம் உங்கள் கட்சியில் இந்த மாதிரி விஷயங்களை கடைப்பிடிப்போம். இப்போ கேட்குறேன், சமூக நீதி இயக்கன்றீங்கல்ல, உங்கள் கட்சியில் பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் அமைச்சர்களாக அதிக நல்ல பொறுப்பில் இருக்கணும், பொது தொகுதியில் பட்டியலின ஆட்களை நிறுத்தணும், இந்த மாதிரி சின்ன சின்ன இது பெண்களுக்கு அதிகம் இது கொடுக்கணும். இதெல்லாம் தான் உங்களுக்கு சமூக நீதி. மற்ற விஷயங்கள்லாம் ப்ளஸ்ஸு ஜாதிய இப்போ வன்கொடுமை சட்டம் கேட்குறாங்க, அதை முதல்ல கொண்டு வரணும். ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும். இதுதான் நீங்கள் ஜாதியை ஒழிக்கிறதுக்கான மற்றவங்களுக்கு பிரதிநிதித்துவம், அதாவது ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு பிரதிநிதித்துவம் கிடைக்கிறதுக்கான வழி. அதை விட்டுட்டு அதெல்லாம் நீங்கள் விட்டு சாதாரணமாக நேரடியாக டேரிங்காக 1000 வருஷமாக இருக்குது, நீ வந்து நான் இப்போ இவங்க தான் காரணமான்ற அளவுக்கு போயிட்டாருன்னா நீங்கள் உங்களுக்கு எதுக்குங்க? இல்லை, அதுவே வந்து அவர் அந்த பேட்டி பார்க்க முடிஞ்சு. அதில் என்ன மன வருத்தம்னா, காலை சுற்றினி திட்டத்தை வந்து அவ்வளோ சிலாகிச்செல்லாம் பேசிக்கிட்டு இருந்தார். அதுவே மோடி கிட்ட இருந்தால் நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம், டெல்லியில் சிஎம் சொல்லிட்டாரு. இப்போ அதுக்கு என்ன பதில் சொல்லுவாருன்னு தெரியல. ஆமாம், அது புதிய கல்விக் கொள்கையில் அது ஒரு பார்ட்டு. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இவங்க அறிவுஜீவிகளாக அறியப்படுபவர்கள்லாம் இதாகிறாங்க. இன்னும் கல்வி சைடில் இருந்த இடதுசாரி ஆதரவாளர்கள்லாம் இப்போ வெறுத்து போய் வெளியில் இருக்கிறாங்க. முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்கு. ஆரம்ப காலகட்டத்தில் வந்து சமூக நீதி கண்காணிப்பு குழு அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டாங்க, அது ஒன்று கொண்டு வந்தாங்க. அப்புறம் இவர் தலைமையில் இறையன்பு அவங்க அண்ணன் திருப்புகழ் தானே அவர் பேர், திருப்புகழ் அவர் தலைமையில் ஒரு செயல் திட்ட குழு மாதிரி ஒரு இது ஒன்று போட்டாங்க. அப்புறம் தான் சென்னை, அதில் தான் அந்த மழைநீர் வடிகால் இதெல்லாம் அந்த இது மட்டும்தான் பண்ணாங்க. மற்ற அவங்க கொடுத்த அந்த என்னென்ன பரிந்துரைகள் கொடுத்தாங்க எதையுமே வெளியிடல, எதுவுமே ஒன்றும் பெருசாக என்ன பண்ணாங்கன்றதுல கூட. இது வந்து ஒரு குழு போட்டாங்க, திமுகவுடைய இன்னொரு பிரிவாக இருக்கிற சுபவி அவர்கள் தான் தலைமை தாங்கினார். இன்ன வரைக்கும் வந்து அவர் சமூக நீதி சார்ந்தோ
இல்லை சமூக நலத்தில் நடக்கிற பிரச்சனை சார்ந்த இவராவது பொருளாதாரத்தில் சில தவறுகள் இருக்குது சுட்டி காட்டியிருக்காரு, அரசு செஞ்சதெல்லாம் ஜெயரஞ்சன் பேசியிருக்காரு, திருப்புகளுக்கு அவர் கொடுக்கப்பட்டதுக்கு அந்த அறிக்கையை இது பண்ணுறாங்க. இவர் வந்து ஒன்றுமே பேசின மாதிரி தெரியல. இதெல்லாம் இப்போ நம்ம சொல்கிறோம்ல, இதெல்லாம் வந்து அடிப்படைன்னு வச்சிங்களேன். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு குறிப்பிட்ட ஒரு வகையான செட்டு, அவங்களுக்கும் பெரியார் செத்துக்கும் அவங்களுக்கும் இந்த சமூக நீதிக்கும் இதுக்கெல்லாம் சம்மந்தமே இல்லை. இவங்க எல்லாருமே உணர்ச்சி வயப்பட்ட மனநிலையில் இருக்கிறவங்க. அதாவது ஒரு நாத்திக கருத்தில் ஒருத்தனுக்கு இருக்குது வச்சுக்கோங்க, அவர் சார்ந்து இருப்பார். ஆனால் ஆத்திக எண்ணங்கள் இருக்கிறவங்கள, ஆன்மீக எண்ணங்கள் இருக்கிறவங்கள கிண்டல் பண்ண மாட்டார், அங்கே போய் பெருசாக அவங்க வம்பு இழுக்க மாட்டார், எதுவும் பண்ண மாட்டார். இது பெரிய அளவுக்கும் பொருந்தும். இந்த கவர்மெண்ட்டு அந்த மாதிரி இருக்குது, அதில் சார்ந்தவங்க இருக்கிறாங்கன்னா அவங்க பெரிய அளவில் பண்ண மாட்டாங்க. ஆனால் இப்போ ஒரு கூட்டம் வந்து இவர்களை சுற்றி சேர்ந்து கொண்டு, அது பத்திரிகையாளர்களாக இருக்கலாம், சமூக ஊடகவியலாளர்களாக இருக்கலாம், ஆதரவு ஊடகங்களாக இருக்கலாம், இவங்க எல்லாருமே எப்படின்னா திடீர்னு இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு கடவுள் இல்லை, அந்த ஜாதி இதெல்லாம் இதை வச்சுக்கிட்டு எல்லாரையும் வம்பு இழுக்கிறது, இந்த வேலையெல்லாம் பண்ணுறாங்க. இதன் மூலியமாக பொதுமக்கள் மத்தியில் இந்த பிரச்சாரம் போய் அவங்க விழிப்புணர்வு அடைகிறாங்கன்னா ரைட், ஓகே, நம்ம ஓகே ஒன்றும் சொல்கிறது அடைகிறாங்க. அதுதான் சொல்ல வரேன். இல்லை பொதுமக்கள் வந்து ஆமாம் அவங்க கரெக்டாக தானே சொல்கிறாங்க அப்படின்னு இந்துத்துவ கொள்கைகளையோ பாஜகவையோ வலதுசாரி சிந்தனையாளர்களையோ அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா ரைட், ஓகே, நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் பண்ணுறது துவேஷத்தை தூண்டுறது, வெறுப்பை தூண்டுற வேலையை பண்ணுறீங்க. இன்னும் இருக்கிற சிலரையும் வலதுசாரிகள் பக்கம் தள்ளுற வேலையை பண்ணுறீங்க. எல்லாத்துக்கும் மேலே கொச்சைத்தனமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது, இவங்களே தான் பெரியாரிசம் பேசுவாங்க, பெண் உரிமை பேசுவாங்க, எதிர்த்தரப்பில் யாராவது ஆளுங்கட்சிக்கு எதிராக ஒரு பெண்ணோ யாரோ இது பண்ணால் இவங்களே தான் அந்த பெண்களை கொச்சைத்தனமாக பேசுவாங்க. அப்போ பார்க்குற பொதுமக்கள் என்னடா இவங்க பெரியாரிசம் பேசுகிறாங்க, பெண் உரிமை பேசுகிறாங்க, ஆனால் இந்த மாதிரி பேசுகிற பெண்களை இப்படி பேசுகிறாங்களே, அப்போது என்ன இவங்களை எப்படி நம்புறதுன்ற ஒரு கோபமும் பார்க்குற பார்வை வருது. இதை தாண்டி சில பேரை கொண்டு வந்து மேடைகளில் ஏற்றி இந்த சேனல்காரங்களுக்கு வேறு வேலை இல்லைங்க, அவங்களுக்கு ஏதாவது போட்டு தேத்திக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறாங்க, சண்டை மையம், இந்த இது 23ஆம் புலிகேசில் சொல்லுவாங்க, இந்த ஒரு ஜாதி மையம், அந்த மாதிரி வா நீங்கள் அர்ஜுன் சம்பத் வா, நீங்கள் யார் மதிவதினி, நீங்கள் வாங்கன்னு ஒரு 6 பேரை கூட்டு வச்சுன்னு, இவர் நெறியாளர் பார்த்தீங்கன்னா அவர் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸு, அவர் வந்து அப்படியே இதானவர். அதாவது ஆங்கராக இருந்த ஆட்கள் அப்படியே கொண்டு போயிட்டு அவங்க எடிட்டர் ஆகிடுவாங்க ஒரு நாளில். அப்புறம் அவங்க வேலை என்ன தெரியுமா, ஆங்கராக இருந்தப்போ அதான் வேலை, இப்போ அதான் வேலை. உங்களுக்கு அளிக்கப்பட்ட நேரத்தில் நீங்கள் பேசுங்கள், நீங்கள் இது பண்ணுங்கள், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அவ்வளோதான், சண்டை போடுங்க, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சண்டை போட்டு முடிச்சு நீங்கள் சண்டை போடுங்க. இது வட்ட மேசை, சதுர மேசை, முக்கோண மேசைன்னு அங்கங்கே வேறு பேரில் நடந்துக்கிட்டு இருக்குது. கட்சிகளுக்குள்ளே இல்லை வெறுப்பு, இந்த துவேஷங்கள், கொள்கைகளை பற்றி பேசுறது இல்லை ஒரு அமைதியான விவாதங்கள்ன்றது போகிறது இல்லை. இதை நான் பார்க்குறேன். இவர் ஒரு கொள்கை பேச அவர் கொள்கை பேச அமைதியாக வாதன்றது கிடையாது. 2 சைடுமே எனக்கு என்னன்னு வெறுப்பை தூண்டுகிற, பார்க்கும்போது நமக்கே பிபிஆர் அளவுக்கு வெறுப்பு பிரச்சாரங்கள் அடிக்க போகிற அளவுக்கு நீங்கள் போய்கிட்டு இருக்குது. கொஞ்ச நாளில் சேர் எடுத்துக்கிட்டு அடிச்சுக்குவாங்க. இல்லை இதோட கொடுமையாக போவோம், மோசமாக போவோம். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அரசியலுக்கு உதவாது. ஏன்னா இவங்க பேசுறதும் பொய், இவங்க பேசுறதும் பொய். இல்லை அந்த பொய்களை வந்து நெறியாளர் அவங்க வந்து மீடியாவில் வேலை அவருக்கு தெரியணும்ல. இல்லை நீங்கள் சொன்ன அந்த சம்பவத்திலேயே அந்த சகோதரி பேசியிருக்காங்க. வேற ஒரு நிகழ்ச்சியில் இப்படி தான் பேசுகிறாங்க. டாஸ்மாக் மது ஒழிப்பை பற்றி பேசும்போது 4000 நூலகம் இருக்குது, 500 டாஸ்மாக் தான் தமிழ்நாட்டிலே இருக்குன்னு பேசுனாங்க. இல்லை அது அவங்க வாய் தவறி பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சிலாம் அந்த மாதிரி நல்ல நாலேஜ் உள்ள ஆட்கள் அவங்க பேசுகிறதெல்லாம் தெரியுது. 500ன்றது வாய் தவறி வந்திருக்கோம். நம்ம கூட பேசும்போது பேசணும் அந்த மாதிரி வந்திருக்கோம். ஆனால் அவங்க வந்து திராவிடர் கழகத்துடைய கொள்கைகளை பேசுகிறன்ற போர்வையில் கலைஞர் என்ன பண்ணுவார்னா, தேர்தலுக்கு ஒரு 6 மாதம் முன்னே இவங்களாம் கட்டியே சேர்க்க மாட்டார். ஏன்னா அந்த பிரச்சனை ஏதாவது வந்துடும், ஏதாவது பேசி உள்ளே ஓட்டம் போயிடும்னு. ஆனால் இவங்க ஒரு கூட்டம் சொன்னல, அந்த கூட்டம் அப்படியே அந்த சாமியார் கூட்டம் மாதிரி ஆயிடுச்சு. அது இந்த உணர்ச்சி வசப்பட்ட நல்ல பெரியார் அது இதுன்னு பெரியாரே அப்படி பண்ணலையே. இவங்க வந்துட்டு பாஜக எதிர்ப்புன்றதுக்கு கொண்டு வரத்துக்கு, ஏன்னா பாஜக எதிர்ப்பு தான் இங்கே வாக்குகளை வாங்க முடியும், அதுக்காக இவங்களெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. ஒரு டீம் இவங்களை சுற்றி பண்ணிக்கிட்டு பண்ணுது. ஆனால் இது எல்லாமே மக்களை வந்து வெறுப்பு தூண்டும். ஏன்னா நான் 1000 பிரச்சனையில் இருக்கிறேன்.
சொத்து வரி ஏற்றுற அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, கரண்ட் பில் பிரச்சனை, அது எல்லாம் வளர்ந்துருக்கேன். நீ திடீர்னு வந்துட்டு அது இதுன்னு நான் ட்விட்டர் திறந்தாலே இது, ஃபேஸ்புக் போனாலே அது, மேடையை டிவி ஆன் பண்ணலான்னு போனால் இது, இந்த சண்டை இதெல்லாம் பார்க்கும்போது ஜனங்க வந்து இதாகும். 5 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. இதுதான் இன்றைக்கி கலாச்சாரமாக மாறிக்கிட்டு இருக்குது. இது ஒரு பார்ட்டாக போகுது. இது கூடிய சீக்கிரம் இதுக்கு ஒரு முடிவு வரும். இந்த டிபேட்டுகள்லாம் கூட பாருங்கள், கிட்டத்தட்ட அடிச்சிக்காத குறையாக தான் ஓடிட்டு இருக்குது. நேற்று கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இந்த டிபேட்டில் தொடர்ச்சியாக கூப்பிட்றாங்க, அதுக்கு ஏதாவது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு அடிமையாயிட்டாங்க. எப்படி ஆகிட்டாங்கன்னா, அருணன், நான் மிகவும் மதிக்கக்கூடிய ஒரு எழுத்தாளர், அவருடைய ஜாதிய இது 200 ஆண்டு கால வரலாறுன்றது அற்புதமான புக்கு. நீங்கள் கூட படிங்க. எப்படி ஜாதி தோன்றுச்சு, மிஷினரிஸுடைய பங்கு என்ன, கல்வியில் என்னென்ன பிரச்சனைனா எழுதியிருப்பார். அவர் நேற்று செந்தில் பாலாஜி வழக்கில் எனக்கு என்னன்னு பேசுகிறார், பேசி வாங்கியும் கட்டிக்கிறார். அப்போ ஒரு சட்டம் சார்ந்த விஷயத்தில் என்ன சட்டம் என்ன சொல்லுதுன்னு முதல்ல உள்வாங்கிக்கிட்டு அதில் நம்ம இந்த விஷயத்தில் பேச முடியாது. ஏன்னா பெரிய அளவில் முறைகேடு நடந்ததா அவர் மேலே புகார் இருக்குது, குற்றம் சாட்டப்பட்டிருக்குது. உச்சநீதிமன்றமும் அதான் சொல்லுது, பிரைமா ஃபேசி இருக்குது. அதனால் ஜாமீன் கொடுக்கப்பட்டது அவங்களே ஒத்துக்கிட்டு தான் கேஸ் முடிக்கிறாங்க ஹைகோர்ட்டில். அப்படி இருக்கும் பொழுது இந்த வழக்கில் நம்ம ஏன் தேவையில்லாமல் போய் ஒரு டிவி டிபேட்டுக்காக நம்ம பேருக்கு எடுத்துக்கணும்? சரவணன் பேசுவார், துட்டு கொடுத்தவனா குற்றவாளின்னுவார். ஏன்னா அவர் திமுக. இன்னொன்று அவர் பேச்சு யாரும் சீரியஸாக எடுத்துக்க, மெல்டிங் பாயிண்ட் ஆராய்ச்சியெல்லாம் பண்ணவர். ஆமாம், அவரை சீரியஸாக எடுத்துக்க முடியாது. அதான் நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக பேச ஆரம்பிச்சுன்னா கத்த ஆரம்பிச்சிடுவார். இந்த நெறியாளர்லாம் அவருக்கு செல்லப்பில்லை மாதிரி, என்ன இதே அழுவின்னுவார். நெறியாளர்களும் இல்லை இல்லை நான் பேசுகிறேங்க சரின்னுவாங்க. அதனால ஓகே, மார்க்சிஸ்டுகளே அந்த வேலையை செய்யணுன்ற இவர் கனகராஜ் இவங்களெலாம் என்ன வேலைன்னா, இப்போ புதுசாக ஒரு 2-3 பேர் முளைச்சிருக்காங்க மார்க்சிஸ்ட்லேருந்து. தப்பாக இந்த சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்புகளையும் இந்த வழக்கு சம்மந்தமான விஷயங்களையும் ஈடியுடைய செயல்பாடுகள் மூல வழக்கு சம்மந்தம் தப்பாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே வந்து ஜனங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது சரியான ஒரு இது இல்லை அப்படின்றது தான் என்னுடையது. இந்த அமைச்சரவை மாற்றத்திலேயே வந்து நிறைய விஷயங்கள் பேசப்பட்டுச்சு. ராஜகண்ணப்பனுக்கு சம்மந்தமே இல்லாமல் பால்வளத்துறை கொடுத்துருக்காங்க, திடீர்னு அவருக்கு மேலே எந்த சர்ச்சையும் இல்லை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயம். இன்னொன்று நிறைய பிரதித்துவம் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். இதுக்குள்ளே வந்து சோஷியலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட டீகோடிங்லாம் பண்ணுறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இது எதுவுமே கிடையாதுங்க. எல்லாமே இப்போ ஓட்டு போடுறாங்க ஜனங்க, அவ்வளோ எல்லாம் வந்த அப்புறம் ஓட்டு போட்டாங்க. என்ன காரணம்? விட்டமின் சி. இது மாதிரி ராஜகண்ணப்பன் பெரிய துறையில் இருந்தார், போக்குவரத்து துறையை ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கினார். எல்லாரும் அதிகார மையத்தோட லிங்க் வச்சுக்கிற மாதிரி அவருக்கும் ஒரு அதிகார மையத்தோட லிங்க் இருக்குது. ஏதோ பண்ணி அவர் அதை வாங்கினார். அதுக்கப்புறம் ஜாதிய துவேஷம் பேச்சு மற்ற விஷயங்களும் வரப்போ அவரை தூக்கி அடித்தாங்க. கிட்டத்தட்ட மந்திரி பதவி போக வேண்டியது, சரி ஏதோ இருந்துக்கோ அப்படின்னு விட்டாங்க. கொஞ்ச நாள் இருந்திருப்பார், பேசியிருப்பார். மறுபடியும் அதிகாரத்தை மையத்தை பிடிச்சி சிவசங்கரை தள்ள முடியாது. அதனால் எப்படியும் மாற்றும் போது பால் வளம் காலி ஆகுது. அதை வாங்கிட்டு வந்துட்டேன். ஓரளவு கொஞ்சம் பெரிய இருக்குது. ஆமாம், ஓரளவுக்கு அதை விட இது கொஞ்சம் பெருசு இல்லை, அவர் இருந்த துறையை விட இது கொஞ்சம் பெருசு. அதனால் மாற்றிட்டு வந்துட்டார். அதனால் அவங்களுக்கு ஏற்ற அதிகார மையத்தை பிடிச்சி வச்சுருக்காங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி மூவ் பண்ணுறாங்க. இதில் வந்து கொடுக்கப்பட்டிருக்க அந்த புதிய முகங்களுக்கான வாய்ப்பு 2 பேர் வந்து அமைச்சரவையில் புதுமுகங்களாக வந்திருக்காங்க. நாசரும் செந்தில் பாலாஜியும் ஏற்கனவே இருந்தவங்க, மீதி 2 பேர். இதில் வந்து பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன் வந்து சுற்றுலாத்துறை கொடுக்கப்பட்டிருக்குது. கோவிசெலியன் முனைவர் பட்டம் பெற்றவர், உயர்கல்வித்துறை கொடுத்துருக்காங்க. 2 பேத்துக்கும் வந்து அவங்க தகுதி வாய்ந்த துறைகள் கொடுத்துருக்காங்க. அது நம்ம அதுக்குள்ளே போகல. ஆனால் இதுக்கு பின்னாடி வந்து இவர் வந்து பட்டியலின சமூகம் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு கிளைம் எடுக்கிறது. இந்த பக்கம் இவர் வந்து வன்னிய சமூகம், எடப்பாடிக்கு வந்து சேலத்தை சேர்ந்தவர், எடப்பாடிக்கு கவுண்டர் கொடுக்கறதுக்காக ஒரு விஷயம் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாங்களா? உண்மையிலேயே இந்த அமைச்சரவையில் பிரதித்துவம் கொடுப்பதன் மூலமாக இங்கே வாக்குகளை அறுவடை பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அமைச்சரவையில் பிரதிநிதித்துவம் கொடுக்கறது மூலயமா அந்த அவர் எந்த ஏரியாவில் இருக்காரோ அவர் அந்த கட்சியுடைய ஒரு பவர்ஃபுல் செக்டராக மாறுவார். அவர் கட்சியை அங்கே வளர்க்குறதுக்கான வேலையை பண்ணுவார். இதை தாண்டி இந்த சமூகத்துக்குள்ளே கொடுத்துட்டாங்க, இதெல்லாம் வந்து சில பேர் உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சமூகத்தை வேட்பாடு நிறுத்திட்டாங்க, அந்த சமூகத்தை அப்படின்னா இந்த தென் மாவட்டங்களில் முக்குளத்தூர் சமூகத்தை வலுவாக இருக்கிற ஓபிஎஸ்ஓ சசிகலா இவங்க எல்லாம் வந்து ஜெயிச்சிருக்கணும், டிடிவியாக ஜெயிச்சிருக்கணும் இல்லையே. எல்லாமே இதாவது வட மாவட்டங்களில் வலுவாக இருக்கிற டாக்டர் ராம்தாஸ் அவங்க இது வன்னியர்னா அவங்க தான் அப்படின்ற மாதிரி இருக்குது. அவங்க தனியாக நின்று ஜெயிச்சிக்கலாமே. அந்த மாதிரிலாம் வந்து கிடையாது. அது ஒரு சின்ன ஒரு ஃபேக்டர், அவ்வளோதான்.
இவங்க ரொம்ப பேர் உருட்டிட்டு திரிகிறாங்க. அந்த உருட்டிட்டு திரிகிறவங்க பேசுகிறத எல்லாம் நம்பிக்கிட்டு அப்படியே ஓடுது. பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன் சேலத்தில் அந்த வாஷ் அவுட் பண்ணதில் இவர் ஒருத்தர் மட்டும் ஜெயிச்சார். என்ன பிரச்சனைனா அவர் வந்து ஆரம்பத்தில் வேறு அணி, ஸ்டாலினுக்கு பிடிக்காத அணி அப்படி இருந்தார். அதுக்கப்புறம் அவர் அப்படியே உதயநிதி அவங்க டீமுக்கு மாறினார். இல்லாட்டி ஆரம்பத்தில் வந்திருக்க வேண்டியவர். ரொம்ப லேட்டாக கிடச்சாலும் பரவாயில்ல, சுற்றுலாத்துறை அது தன்னுடைய திறமையை அவர் நிரூபிக்க வாய்ப்பு உண்டு. அதனால் அவருக்கான வாய்ப்பு கிடச்சிருக்குது. அப்படி தான் நம்ம பார்க்கணும். இப்போ சேலத்தில் எதுவுமே இல்லாத அவ்வளோ அலையில் அவர் ஜெயிக்கிறாருன்னா, ஒரு அமைச்சர் ஆனார்னா அவரை வச்சு கொஞ்சம் செல்வ கணபதி வேறு இருக்கார், கொஞ்சம் ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்ப்போம். அந்த பார்லிமெண்ட்டில் ஜெயிச்சதுலாம் நீங்கள் கணக்கிலே வச்சுக்காதீங்க, அது வேறு சட்டசபை தான் மேட்ரு. அதனால் அது கொஞ்சம் ஒன்று. இங்கே இவர் நம்ம கோவிச்செழியன் நிறைந்த படிப்பாளி, நல்ல பேச்சாளர், பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர், உயர்கல்வித்துறைக்கு வருவது என்பது பொதுவாக ஏடிஎம்கேல தான் அந்த மாதிரி விஷயம்லாம் நடந்திருக்குது. பொது வேறு அமைச்சரவை தாண்டி உணவுத்துறை அந்த மாதிரி இதெல்லாம் ஜெயலலிதா சில இதெல்லாம் பண்ணாங்க. இவங்க இந்த மாதிரி விமர்சனங்கள் அதிகமாக வந்தோன்னா இப்போ பண்ணியிருக்காங்க. உயர்கல்வித்துறைன்றது வரவேற்க வேண்டியது. அவரும் தனக்கான இதை வந்து கரெக்டாக பண்ணாருன்னா உண்மையிலேயே அவர் ஒரு சீனியர் மோஸ்ட் அமைச்சராக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த சம்பவங்களை ஒட்டி வந்து இன்னொரு அரசியல் நிகழ்ச்சி என்னென்னா, விசிகாவில் துணை முதல்வருக்கான கோரிக்கைகள் வந்து வலுப்பட்டு இருந்துச்சு. அதுக்கு பிறகு தான் இந்த விஷயங்கள் இருந்துச்சு. விசிகாவுடையது வந்து கூட்டணி கணக்குகள் அப்படின்னாலும் அதை எடுத்துகிட்டு வந்து திருமாவளவன்கிட்ட மைக்கு போட்டு நீங்கள் கேட்டீங்க, துணை முதல்வர் கேட்டீங்க, உங்களுக்கு கொடுக்காம வேற ஒருத்தருக்கு கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு வருத்தமாக இல்லையான்னு மைக்கு போடுற. நான் தான் சொல்கிறேன்னே, இப்போ நம்மகிட்டயே சில பேர் கேட்கும்பொழுது கேட்குற கேள்விகள்லாம் சுருன்னு ஏறும். ஏன்னா அந்தளவுக்கு தான் இதாக இருக்காங்க. எவ்வளோ பெரிய தலைவர், அவர்கிட்ட போயிட்டு ஏன்னா 5க்கும் 10க்கும் ஆளை பிடிச்சி போடுறது, தகுதி பார்க்குறது இல்லை. சரி வந்துட்டோம், நான் என்ன சொல்கிறேன், நீ இந்த பட்டயம் போட்டது கிடையாது, இவர் தான் இந்த இதுன்னு. அந்த இதுக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வாய்ப்பு கிடச்சி, ஏதோ ஒரு டிகிரி படிச்சிட்டிங்க, ஏதோ வந்துட்டீங்க, உள்ளே வந்த பிறகு தினசரி நிகழ்வுகளை படிங்க, அதில் யதார்த்தத்தை மதிங்க. இவர் சொல்கிறார் அவர் சொல்கிறார் இல்லாமல் அப்படி நடக்குமா, இல்லை யார்கிட்டையாவது கேளுங்க இப்படி நடக்குமா அப்படின்னு கேளுங்க. அதில் தான் நாலேஜ் வளரும். முன்னாடி இருக்கிற வரலாறை படித்து வச்சுக்கலாம், இந்த மாதிரி இது வளரும். நமக்கு இப்போ நாங்களாம் வந்த புதுசில் லைப்ரரியில் தேடி போய் ஏதாவது தேடணும். இப்போ வாட்ஸ்அப்பில் நிறைய படிக்கிறாங்கல்ல சார்? யார் வாட்ஸ்அப்பில் நிறைய படிக்கிறாங்கல்ல வரலாறு? வாட்ஸ்அப் தான் அழிக்கிறது காரணமே. எம்பிகளே போய் பார்லிமெண்ட்டில் வாட்ஸ்அப் தகவலை வச்சுட்டு பல்ப் வாங்கிட்டு இருந்த கதையெல்லாம் பார்த்தோம். இன்றைக்கி அதுதான் இன்னொரு ஜோக் என்னென்னா, ஒரு காலத்தில் தலைவர்களும் அறிவார்ந்த தலைவர்களாக இருந்தாங்க, பெரிய அளவில் நாலேஜ். நீங்கள் போய் இடஒதுக்கீடை பற்றி கலைஞர்கிட்ட போய் இறங்குன்னு பேச முடியாது, வேறு எதுவும் பற்றி பேசிட முடியாது. ஜெயலலிதாவும் அதே மாதிரி தான், ஏன்னா பெரிய வாசிப்பாளர்கள். மற்ற தலைவர்களும் அப்படி தான் இருந்தாங்க, பத்திரிகையாளர்களும் அந்த மாதிரி இருந்தாங்க, கேள்விகளும் அந்த மாதிரி இருந்தது. இன்றைக்கி சில தலைவர்களை மட்டும் தான் நம்ம அந்த ஒரு டெப்த்தை பார்க்குறோம், மற்றவங்களாம் வந்து பெரும்பாலும் அந்த மாதிரி இல்லை. அப்போ இந்த வர்றவங்களும் வந்து கேள்விகள் வந்து ரொம்ப மட்டரகமாக அந்த மாதிரி விஷயங்கள் தவிர்த்துருங்கன்னு சொல்லணும். இன்றைக்கி சீமான்ட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, உங்கள் கட்சியில் அந்த மாதிரி இதுன்னு. அது வந்து வேறு விஷயங்க, அவர் சில பணம்லாம் இது பண்ணியிருக்காரு, அது எங்கள் கட்சி பிரச்சனை, நான் பார்த்துக்கிறேன். பொதுவான விஷயத்துக்கு கேள்வி கேட்டீங்க பதில் சொன்னேன், அந்த மாதிரி கேளுங்க நான் சொல்கிறேன், இது என் கட்சி பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன்ற, அவ்வளோதான். இதுதான் வந்து இது. அதை விட்டுட்டு நீங்கள் வந்து எப்போ கேட்டார் திருமாவளவன் துணை முதல்வர்? கட்சியில் கோரிக்கை வைக்கப்பட்டு, கட்சியில் கோரிக்கைன்னா அது அவர்கிட்ட போயிட்டு நீங்கள் துணை முதல்வர் கேட்டீங்கன்னா கேட்டார் அவர்? கட்சியில் கூட என்ன கோரிக்கை வைக்கிறாங்க, அது ஒரு குறியீடாக கேட்குறாங்க. அவங்க ஆட்சியில் அதிகாரம் இதில் அதிகாரம்னு சொல்கிறப்போ, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொல்கிறப்போ, மற்றவங்க வரும்பொழுது எங்கள் தலைவர் 40 வருஷமாக இருக்கு வரக்கூடாதான்னு கேட்டதை துணை முதல்வருக்கு நீங்கள் கொண்டு போய் பொறுத்துறீங்க. இதோட இன்னும் சில பேர் எப்படி போயிட்டாங்கன்னா, நியாயப்படி இவருக்கு உதயநிதி இது நம்ம திருமாவளவனுக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்கணும், அவருக்கு கொடுக்காம இவருக்கு கொடுக்குறாங்க அப்படிலாம் பேசுகிறாங்க ரிப்போர்ட்டருங்க. ஏன் அவர் எம்பிங்க, இன்னொன்று அவர் திமுகவா? இல்லை ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டாங்களா? கூட்டணி வைக்கும் போது கூட்டணி கட்சிகளுக்கு நான் சீட்டு கொடுக்குறேன் அக்ரிமெண்ட் போட்டாங்களா? இல்லை திருமாவளவனுக்கு தர்றேன்னு ஏதாவது சொன்னாங்களா? இல்லை அவர் திமுகவில் தலைவரா? அவர் ஒரு கூட்டணி கட்சி, அவர் கூட்டணி கட்சியுடைய தலைவர், அவர் எம்பி. ஒருத்தர் என்கிட்ட என்ன கேட்டார் தெரியுமா, கனிமொழி அவர்களுக்கு ஏன் துணை முதல்வர் கொடுக்காம இவர் கொடுக்குறாங்க? ஏங்க அவர் எம்பிங்க, 2 மேல் சபை இது ராஜ்யசபா மக்களவை 2க்கும் அவங்க தலைவிங்க, பார்லிமெண்ட்டு தலைவருங்க அவங்க. இந்த மாதிரி விஷயம் ஏன்ட்ட கேட்டாங்க என்ன அப்படின்னா, இப்போ திருமாவளவன் கோரிக்கை வச்சிருக்காரு, இதை கவுண்டர் பண்ண முடியாது திமுகவில். நாளைக்கு ராசாவுக்கு துணை முதல்வர் கொடுத்து இல்லை ஒரு வளமான இலாக்காவை கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அப்போ விசிகா வந்து காங்கிரஸ் செய்யப்படும் தானே அப்படின்னாங்க.
அவர் வந்து எம்ஓஎஸ்ஆ இருந்தவர், கேபினெட்டில் இருந்து எல்லாம் பண்ணியிருக்காரு. அவரை கொண்டு வந்து இங்கே ஒரு இல்லை அதுக்கு அது அப்படி பேச. சரி, துணை முதல்வர்னா அவர் பக்கத்தில் சீட்டில் உட்காரத்துக்கே அவங்க மியூசிக்கல் சேர் விளையாடி இருந்தாங்க. ஞாபகம் இருக்கா? இவரும் உதயநிதியும் முதல்வர் பக்கத்தில் உட்காந்து மியூசிக்கல் சேர் விளாண்டாங்க. அப்புறமா ராசா ஒரு வழியாக உதயநிதி உட்கார வச்சுட்டு அங்கே உட்கார போகும்போது இப்படி பார்த்தாரு முதல்வர். டக்குன்னு இவரும் புரிஞ்சிக்கினாரு, இது அவங்க இது தானே, சுயமரியாதை கட்சி தானே, அவங்களுக்கு தெரியும்ல. டக்குன்னு எழுந்திரிச்சு, ஏன்பா நான் தான் சொன்னேன் நீங்கள் உட்காருங்க அப்படின்ட்டு உட்கார வச்சுட்டு ராசா அங்கே போய் உட்காந்தாரு. இந்த மியூசிக்கல் சேர்லாம் நடக்கும்போது மேடையில் சேர்லேயே இந்த பிரச்சனைனா நீங்கள் துணை முதல்வர் என்ன ஆராசாக்கு நான் வந்துடுமா? கட்சியிலேயே வந்து நீங்கள் பொருளாளரோ இல்லை வேறு ஏதாவது ஆராசா கொடுப்பீங்களான்னு தான் கேள்வி எழுந்துக்கிட்டு இருக்குது, வெளியில் எல்லாம் கேட்குறாங்க. அதனால் அந்த மாதிரிலாம் வந்து இது கிடையாது. இல்லை நம்ம ஆட்களே வந்து இந்த மாதிரி கேள்வி அதோ ஒரு திருமாவளவன்கிட்ட போய் கேட்குறது, அதெல்லாம் வந்து ரஜினிகாந்த்கிட்ட போய் உதயநிதி துணை முதல்வரை பற்றி என்ன நினைக்கிறீங்க கேட்குறது, இந்த மாதிரிலாம் வந்து இது அந்தளவுக்கு சுருங்கி போச்சு. எது வேணால் கேட்கலாம், என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. திமுக விசிகா பிரச்சனையை சால்வ் பண்ணி பவள விழா மாநாடு கூட்டணி கட்சிகளை வச்சு 28 நடத்தினாங்க. நேற்று வந்து மது ஒழிப்பு மாநாடு, அதுவும் திமுக ஆதரவு மாநாடாக ஒரு வழியாக முடிஞ்சிச்சு. ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னா, இன்னொரு பக்கம் வந்து கூட்டணி கட்சியில் இருக்கிற இன்னொரு தலைவர், திமுகவுடைய உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற பண்ருட்டி சட்டமன்ற தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன், அவர் வந்து திமுக மேலே அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகள் வைக்கிறார். அவர் சொல்கிற விஷயங்கள்லாம் வந்து அதிமுக கூட அவ்வளோ குற்றச்சாட்டுகள் வைக்கல, அவ்வளோ சீரியஸான அலிகேஷன்ஸாக இருக்குது. வேல்முருகன், நீங்கள் ஒரு விஷயம் மறுபடியும் நான் ஞாபகப்படுத்துகிறேன். 2016 அதிமுகவுக்கு எதிராக கூட்டணியில் இருந்து அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வைத்து வெளியேறி மக்கள் நல கூட்டணியை அமைக்கிறதுக்கு திருமாவளவன்ட்டையும் பேசுனது வேல்முருகன் தான். ஞாபகம் இருக்கா? வேல்முருகன் தான் முதல்ல வர்றாரு. பெரிய தலைவராக வெளியில் வர்றதுன்னு பார்த்தா திருமாவளவன். அவர் வந்து இங்கேருந்து வர்றாரு, திமுக கூட்டணியிலேருந்து வர்றாரு. அதிமுக கூட்டணியிலேருந்து கடுமையான கோபத்தெல்லாம் வெளிப்படுத்திட்டு பண்ணது வேல்முருகன், பண்ருட்டி வேல்முருகன். அதுக்கு பிறகு தான் மக்கள் நல கூட்டணி உருவாகுது. அதனால் அவர் வந்து இந்த இதில் வந்து அவர் சில விஷயங்களில் தெளிவாக பேசுவார். அவர் அதில் ஒன்று தான் நம்ம ஜாதிவாரி கணக்கெடுப்பு, இந்த மாதிரி விஷயங்கள். சட்டசபையில் இவர் வாழ்த்தி பேசுவார், எல்லாம் பண்ணுவார். வாழ்த்த வேண்டிய இடத்துல வாழ்த்து. சட்டசபையிலே பேச எனக்கு அனுமதி மறுக்கப்படுது, என்னால் பேச பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு சட்டம் வந்தால் கூட வந்து ஆமன்க இல்லை எனக்குன்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. என்னை வந்து விவாதத்துக்குள்ளேயே கொண்டுற மாட்டாங்க. பாஜக மேலே வைக்கிற குற்றச்சாட்டை இங்கே திமுக பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்னு பாஜகவுக்கு மேலே வைக்க வேண்டியதை இங்கே திமுக மேலே வைக்கிறார் அவர். அது கிட்டத்தட்ட உண்மை தான். என்னன்னா சட்டசபையை வந்து 100 நாட்கள் நடத்துவோம்னு தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க. ஆனால் இவங்க வந்து அறிவித்த டேட்டாவோட 2 நாள் முன்னாடி முடிக்கிறது. ரெண்டாவது வேறு சில விஷயங்களை பேசிட்டு மானிய கோரிக்கைகள் பொதுவாக 34 பேர் அமைச்சர்கள் இருந்தாலும் முதல்வரோடு சேர்த்துட்டு 35 இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற இலாகாக்கள் பார்த்திங்கன்னா கூடுதலாக இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா 70 கிட்டே வரும். அப்போ அவ்வளோ மானிய கோரிக்கைகளையும் நீங்கள் பண்ணோன்னா ஏன் கொஞ்சம் கூட நடத்த வேண்டியதானே? பண்ண மாட்டாங்க. அதையும் அறிவிச்சுட்டு இப்போ இவங்க சொன்ன தேர்தல் வாக்குறுதியும் நடத்தாமல் குறுகிய காலத்தில் நடத்தி அதுலேயும் கடகடன்னு சீக்கிரம் முடிக்கிறதுல நீங்கள் எப்படிங்க இப்போ மக்கள் பிரச்சனை பேசுவாங்க? அவங்கவுங்க 10 கேள்வி எழுதிட்டு வருவாங்க. இதில் மந்திரிகளே பேசுகிறேன்னு சொல்லிட்டு மனோ தங்கராஜெலாம் பண்ணார் பார்த்தீங்கல்ல. இந்த டைம் எடுக்கிறது வந்து நீங்கள் காலையில் ஆரம்பித்து 2 மணி வரைக்கும் நடக்கும். சில இது வந்து 2:30, 3, 4 வரைக்கும் போகும். அப்போது நீங்கள் அந்த டைமை வந்து மந்திரிகளே எடுத்துக்கிட்டாங்கன்னா என்ன ஆகுறது? இதுக்கெல்லாம் எதிராக கே பாலகிருஷ்ணன் சண்டை போட்டிருக்காரு. இப்போ எல்லாமே வந்து அது ஒன்று. இன்னொன்று ஆதரவு எம்எல்ஏக்கள்னு ஒரு 5 பேர் இருப்பாங்க, லகுட பாண்டிகள். அதில் இவரும் இருந்தார், வேல்முருகனும் இருந்தார், இருக்காங்க. அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, தனியரசு இந்த மாதிரி ஆட்கள், அவங்களாம் வந்து 20 நிமிஷம்லாம் பேச விடுவாங்க அவங்கள. இதுதான் பிரச்சனை. அதனால் வேல்முருகன் கேட்குறதுல நியாயம் இருக்குது. முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். என்ன அப்படின்னா, அரசுக்கிட்ட நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம், தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன விஷயங்களே நிறைவேற்ற திமுக அரசு தவறிச்சு, அதை சுட்டி காட்டுறோம். அரசு செய்ய தயாராக இருந்தாலும் திமுக செய்ய தயாராக இருந்தாலும் அதிகாரிகள் செய்ய மறுக்கிறாங்க. காரணம், ஆளுநருடைய பிடியில் அரசு IPS IAS அதிகாரிகள் இருக்காங்க. உள்துறையில் வந்து அழுத்தம் வருது. ராஜ்நாத் இவங்க வந்து பாஜக கூட நெருங்கிக்கிட்டு இருக்காங்க, பகிரங்கமாக குற்றம் சாட்டுறாரு. ராஜ்நாத் சிங் ஏன் கூப்பிட்டு வந்தீங்க? ரஜினியை வச்சு இதுக்கு புத்தக வெளியீட்டு விழா, இங்கே தமிழ்நாட்டில் அறிஞர்களே இல்லையா அப்படின்னு சீரியஸ் அலிகேஷன் வைக்கிறார். ADMK என்னெல்லாம் பேசணுமோ, இல்லை பாமக என்ன டோனில் பேசுமோ அந்த டோனை வந்து கூட்டணிக்குள்ள இருக்க
திமுக சின்னத்தில் வெற்றி பெற்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேசுகிறாரு. நீங்கள் சொன்னீங்கல்ல அதிமுக என்னெல்லாம் பேசணுமோன்னு. அதிமுகவுக்குள்ளே இந்த அழுத்தம் இருக்குது. அதிமுகவில் ஒரு செட்டு இன்றைக்கும் பாஜகவோட பேசிகிட்டு இருக்குது. அதுவும் வலுவான செட்டு. அதனால் அது ஒரு பக்கம். அதனால தான் இவங்க தடுமாறிக்கிட்டு இருக்கிறாங்க. நீ பாஜக எதிர்ப்புன்றது இன்னும் தீவிரமாக பண்ணணுன்றது ஒன்று. இந்த அரசு வந்து இவங்க சொன்னாங்கல்ல பாஜகவோட கள்ள உறவுன்னு, அந்த மாதிரி நீங்கள் பாஜகவோட கள்ள உறவுன்றத இவங்க ஸ்ட்ராங்காக ஏடிஎம்கே வைக்க மாட்டேங்கிறாங்க. பண்ருட்டி வேல்முருகன் பேசுறதுலாம் ஏழை சொல்ல அம்பலம் மேறாது தான். நம்ம ஊடகங்களும் பெருசாக கண்டுக்காது. ஆனால் அவர் சொல்கிற பல விஷயங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது. அந்த புதிய கல்விக் கொள்கைலாம் இவங்க வெளியே எதிர்க்கிற மாதிரி காமிக்கிறாங்களா, அது எல்லாமே சுத்த ஹம்பக்கு. பல விஷயங்களை ஏற்றுக்கிட்டாங்க. பல பரிந்துரைகள் இவங்கள்ட்ட இருக்கிறது, வலதுசாரி எண்ணம் கொண்டவர்கள் உள்ளே இருக்கிறது எல்லாமே இருக்குது. எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது. அதனுடைய வெளிப்பாடை பல இதில் பார்க்குறோம். அந்த பழனி முருகன் இது நடத்தலையா, அது வந்து திமுகவுடைய கொள்கையில் எந்த கொள்கையில் உடன்பட்டு வருது? சரி, அப்படி நடத்துகிறீங்கன்னா எல்லா விழாவையும் நடத்தணும்ல. அப்போ ஏன் அப்போ அந்த பாணியில் போயிட்டு இவங்க பண்ணலான்னு யாரும் தப்பாக ஐடியா கொடுக்குறது. நீங்கள் திராவிட மாடல் அரசுன்றீங்க, பெரியார் வழி வந்த அரசுன்றீங்க, சமூக நீதி அரசுனா எல்லாருக்குமான அரசு. அப்படி இருக்கணும்னா அதுக்கேற்ற ஆட்களை அமைச்சர்களாவோ அதிகாரிகளோ போட்டு பண்ணணும். இது அங்கே கிடையாது. எல்லாம் ஓகே, ஆனால் நடைமுறையில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும். கூட இருக்கிற ரவிக்குமாராலேயே பொறுத்துக்க முடியல. அப்போ அறிக்கை விட்டார், ஞாபகம் இருக்குதா? ஏன்னா இது எல்லாமே எங்கே போய் முடியும்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால் வேகமாக இவங்க அதை நோக்கி நகர்றாங்க. இதை மறைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது பண்ணிக்கிட்டு நாங்கள் வந்து இப்படி இருக்கிறோம், பாஜக எதிர்ப்பு இருக்கிறோம், அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அது இல்லை, அதை நோக்கி நகர்றாங்க தான் இது. இப்போ நான் என்ன கேட்குறேன், வெள்ள நிவாரண நிதி வந்திருக்குது. தமிழ்நாட்டுக்கு என்ன வந்திருக்கு தெரியும்ல? ரொம்ப கம்மி, ஒன்றுமே இல்லை. மொத்தமே சேர்த்து 2000 கோடிகள் தான் கொடுத்தாங்க. அப்போ இல்லை, இப்போ இன்றைக்கி அறிவிச்சதுலேயே ஒன்றும் இல்லை. அப்போ நீங்கள் அவங்களோட நெருங்குறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. ஏன் உங்களால் நெருங்கன்றது என்னதுங்க? உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றி அது காரியம் சாதிக்கிறது தான். எம்ஜிஆர் சாதிச்சிருக்காரு, பலரும் சாதிச்சிருக்காங்க. அந்த வேலையை தானே பண்ணோம். திமுக பல நேரங்களில் செஞ்சிருக்கு. கலைஞர் ஆட்சியில் இருக்கும்போது செஞ்சிருக்கு. கலைஞர் ஆட்சியில் பண்ணியிருக்காங்க. எதிர்கட்சியாக இருந்து கலைஞருக்கு ஆளுங்கட்சியாக இருந்து பண்ணுறதுன்றது அது எம்ஜிஆருக்கு தான் அது நடந்திருக்குது. அவர் பண்ணியிருக்காரு. அந்த வேலை ஜெயலலிதா பண்ணியிருக்காங்க. அப்போ நீங்கள் அந்த காரியம் சாதிக்கிற வேலையை தானே நீங்கள் பண்ணணும். ஆனால் அதுலேயும் ஒன்றும் இல்லை. நீங்களே சொல்கிறீங்க மெட்ரோவுக்கு பணம் வரல, சர்வ சிக்ஷா அபியானுக்கு வரலன்னு. அவங்க சொல்கிறாங்க மெட்ரோவுக்கு நாங்கள் 3 மடங்கு கொடுத்ததில் 1 மடங்கு தான் பயன்படுத்தி 2 மடங்கு பயன்படுத்தலான்னு. அப்போ இந்த மாதிரி பல முரண்பாடுகள் இதெல்லாம். இப்போ வெள்ள நிவாரணம் இது அடுத்து வடகிழக்கு பருவமழை அடுத்த மாதம் ஆரம்பிக்கும் போது இந்த காசையும் அவங்களால வாங்க முடியல. இதுதான் பிரச்சனை. அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு அவங்களோட இணங்கி போனாலும் காரியம் சாதிக்கலாம், காரியமும் சாதிக்கலை. ஆனால் இணங்கியும் போகிறீங்க. இதுதான் பிரச்சனை. இதை கேட்குறதுக்கு ஏடிஎம்கே சைடில் கொஞ்சம் வலுவாக அடிக்கணும். அவங்களுக்குள்ளேயும் அந்த பிரச்சனை. அப்போ பண்ருட்டி வேல்முருகன் ஆட்கள் மாதிரி இவங்க தான் கேட்பாங்க. புதுசாக ஒருத்தர் வரப்போகிறாரு, அவர் என்ன பண்ண போகிறாரோ. இதுவரை எங்களோட கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி.